வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே போருக்கு பின் அமைதி முயற்சிகளும் பதற்றமும். கார்கில் முடிந்தது. மலை உச்சிகளில் துப்பாக்கிகள் மௌனித்தன. ஆனால் அமைதி உடனே மனங்களில் குடியேறவில்லை. ஏனெனில் இந்தியா பாகிஸ்தான் உறவு போரால் மட்டும் வடிவமைக்கப்படவில்லை, அது நினைவுகளாலும் அச்சங்களாலும் தீர்மானிக்கப்பட்டது. போருக்கு பிந்தைய உலகம். 1999 ஆண்டிற்கு பிறகு உலகத்தின் பார்வை தெற்கு ஆசியாவை கூர்மையாக நோக்கியது. இரு அணுசக்திகள் ஒரே எல்லையில், ஒரே வரலாற்று சுமையுடன். உலக நாடுகள் ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது: போர் வேண்டாம். அமைதி முயற்சிகள் கதவுகள் திறந்தன. கார்கிலுக்கு பின் அமைதி பேச பல முயற்சிகள் நடந்தன. தூதரக தொடர்புகள், இராணுவ ஹாட்லைன் இணைப்புகள், எல்லை சந்திப்புகள். 2001 ஆண்டில் அக்ரா உச்சி மாநாடு நடந்தது. இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் எதிர்பார்ப்பு ஒப்பந்தமாக மாறவில்லை. நம்பிக்கை வர்சஸ் சந்தேகம். இந்த கட்டத்தில் இரு நாடுகளின் மனநிலை ஒரே நேரத்தில் இரண்டு விதமான எண்ண ஓட்டங்கள். ஒரு பக்கம் அமைதி பேச வேண்டும், மறுபக்கம் நம்பலாமா என்ற சந்தேகம். கார்கில் ஒரு காயமாகவே இருந்தது. அந்த காயம் நம்பிக்கையை மெதுவாகவே அனுமதித்தது. எல்லை பதற்றம், தொடரும் சோதனை. LOCயில் சிறு மோதல்கள் தொடர்ந்தன. துப்பாக்கி வெடிப்புகள், ஊடுருவல் குற்றச்சாட்டுகள், பதிலடி தாக்குதல்கள். போர் இல்லை, ஆனால் போர் எப்போதும் அருகிலேயே நின்றது. இந்த நிலை இரு நாடுகளையும் ஒரு நிரந்தர எச்சரிக்கையில் வைத்தது. உள்நாட்டு அரசியல், வெளிப்புற தாக்கம். இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளிலும் உள்நாட்டு அரசியல் வெளிநாட்டு உறவை பாதித்தன. அரசுகள் மாறின, கொள்கைகள் மாறின. ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறவில்லை: இந்தியா பாகிஸ்தான் உறவு உள்நாட்டு அரசியலின் ஒரு கருவியாகவே தொடர்ந்தது. அமைதி ஒரு செயல்முறை. இந்த காலகட்டம் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டியது: அமைதி ஒரு அறிவிப்பு அல்ல, ஒரு ஒப்பந்தம் மட்டும் அல்ல, அது ஒரு நீண்ட செயல்முறை. ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் ஒரு சோதனை, ஒவ்வொரு மௌனமும் ஒரு அபாயம். நிறைவாக, கார்கிலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்தது. அங்கு போர் தவிர்க்கப்பட்டது, ஆனால் பகை தீர்க்கப்படவில்லை. உரையாடல் நடந்தது, ஆனால் நம்பிக்கை மெதுவாகவே வளர்ந்தது. இந்த இடைவெளியே அடுத்த கட்டத்திற்கான மூல காரணம். நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.